சிக்கன் குழம்பு வந்து இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதம், டிஃபன் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் பாதி வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த பொடி வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா சுத்தம் பண்ண 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மசாலாவில் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திறந்தே வேக விடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டு. இப்போ ஒரு 1/4 வாசி சிக்கன் வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்துடலாம். கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. இதில் மெயினாக சேர்க்க வேண்டியது 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இதில் சேர்த்துருங்க. கிரேவி வந்து அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ சிக்கனும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம்.